அடே பப்ளு, அடே டப்ளு, ஒழுங்கா நின்னுடுங்கடா, உங்களால தப்பிக்க முடியாதுடா. ஏய் டப்ளு, போடா தம்பி, சீக்கிரம் அடே காடுகளா மாட்டீங்களாடா? இருடா கண்ணுகளா, வகையா வந்து சிக்கிக்கிட்டீங்களா என்கிட்ட? அச்சோ, யாரா அது? கடிச்சு தின்னு ஆப்பிளா? அடே யாரு வேறடா இது? ரொம்ப டேஸ்டா இருக்குல்ல? அட எங்க இருந்தா தூக்கி போறீங்க சொல்லுங்கடா. வாடா நம்ம ஓடிடலாம். நீங்க எங்கடா போறீங்க? எனக்கு பசி இல்ல. அது திண்டு முட்டை எல்லாத்தையும் எல்லா இடத்துலயும் போட்டுக்கிட்டு இருக்கிறது. இது லாகர் விக்காச்சே. சூப்பர் ஜிகே, பிரமாதம். நான் இது எதார்த்தமா தான் பண்ணேன். கொஞ்சம் இரு. அதுதான் ரொம்ப மோசமான தருணமா இருந்தது. லாகர்பேக் ஒரு மோசமான காரியத்தை செய்யறதா முடிவெடுத்திருந்தா. அப்பதான் அந்த இடத்துக்கு தைரியமா நான் போய் என்னோட மனசுல எந்த ஒரு தயக்கம் இல்லாம ரொம்ப தைரியமா நான் என்ன பண்ணனா, என்னுடைய ரகசிய வெப்பனை வெளியெடுத்தேன். அதோட நேர்மையான முகத்தை வச்சு அதை பயன்படுத்தி இந்த கரடி தம்பிகளை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தினேன். அரசரே, இதுவரைக்கும் இருந்த அரசர்களே நீங்க தான் தலை சிறந்த அரசர். சூப்பர் கலக்கிட்டீங்க. நான் திறமசாலி மட்டும் இல்ல, ரொம்ப பெரிய புத்திசாலியும் கூட. இந்த காட்டுல யாராலையும் என்ன எதுவுமே பண்ண முடியாது. அரசே, ஏதோ சீக்ரெட் வெப்பன் சொன்னீங்களே, அது என்னன்னு சொல்லுங்களேன். என்னுடைய சீக்ரெட்டான வெப்பன் என்னன்னா அது சீக்ரெட். அது என்ன சீக்ரெட்னு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். தெளிவா சொல்லுங்க. இதுல மர்மமா என்னடா இருக்கு? வாழைப்பழ தோலை தானே தூக்கி போட்டு. ஆமா, யாரும் இல்லன்னா. ஆனா பொருள் என்னங்கிறது முக்கியம் கிடையாது. எந்த தருணத்துல எதை பயன்படுத்தணும்ன்றதா முக்கியம். அதான் பயன்படுத்தேன். நான் ஒன்னும் உன்ன மாதிரி முட்டாள் கரடி எல்லாம் ஒண்ணு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு கைமாற நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். உங்களை லாகர்பேக் கிட்ட இருந்து காப்பாத்தணும் தான். மறந்துடாதீங்க. அண்ணா என்ன விட்டுடா. நான் சொல்றது கேளு. என்ன பார்த்தா நீ பயந்தாங்குழின்னு சொல்ற. இங்க இருக்கிறதுல நம்ம தான் தைரியசாலின்னு எல்லாருக்கும் தெரியும்ல. வாய மூடு, நான் தான் தைரியசாலி. போதும் போதும், ரெண்டு பேரும் நிறுத்துங்கயா. இப்படி பேசுறதெல்லாம் வேஸ்ட். அதனால நான் சொல்றபடி கேளுங்க. நாம ஒரு போட்டி வச்சுப்போம். என்ன இதுக்கு சம்மதிக்கிறீங்களா? கொஞ்சம் இருங்கப்பா, நான் போட்டி ஆரம்பிச்சு வைக்கிறேன். நம்ம ஜங்கல் வாரியரோட ஃபர்ஸ்ட் போட்டி இப்ப நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன். நீங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? இதெல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. நான் கிளம்புறேன்ப்பா. ஆமா, நானும் கேரட் தேடணும். அதனால நான் போயிட்டு வந்துடுறேன். பாய். அரசரே, இந்த போட்டி ரொம்ப ஆபத்தா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் எல்லாரும் இங்க இடத்தோட கிளம்புறாங்க. ஆமாண்டா டிக்கி, இது உனக்கு ரொம்பவே ஆபத்தான போட்டி. அதனால நீ ஒதுங்கி இருந்து வேடிக்கை மட்டும் பாரு. நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் தான் அந்த போட்டியில ஜெயிப்பேன். சரி சரி, போதும் பேசுறதை விடுங்க. இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா என்ன பிரயோஜனம் இருக்கு? நம்ம போட்டி ஆரம்பிச்சு மோதி முடிவு என்னன்னு தெரிஞ்சுப்போம். தொடர்ந்து பேசிட்டு இருக்காத, முதல்ல போட்டி ஆரம்பி. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. ஆமாண்டா, ஆரம்பிக்கிறியோ? ஓகே, ஆரம்பிச்சிட்டா போச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட், கிராஸ் தி பிரிட்ஜ். பிரிட்ஜ்ல கிராஸ் பண்ண முடியாது. முடியாதுன்னா சொல்லக்கூடாது. இது சின்ன பிள்ளைத்தனமா இல்ல? மரையற போட்டி வச்சுக்கலாமா? அது சூப்பரா இருக்கும். அதெல்லாம் முடியாது. மரம் தாவறது, நெருப்புல குதிக்கிறது, அடிச்சு பறக்க விடுறது. சுவாரஸ்யமா எதுவுமே சொல்ல மாட்டியா? என்னப்பா, நான் எது சொன்னாலும் நீங்க வேண்டாங்கறீங்க. அந்த லாகர்பேக்கை கூட ஈஸியா சமாளிச்சிடலாம் போல. கொஞ்சம் இருங்க. அட, நல்ல ஐடியா கிடைச்சிருச்சு. இங்க பாருங்க, இந்த ஜங்கல் வாரியர் கான்டெஸ்ட் இருக்குல்ல, அதுல ஒரு சின்ன மாற்றத்தை மட்டும் நான் செய்யறேன். சரியா? லேட்டஸ்டான ரூல்ஸ் நான் சொல்றேன், கவனிங்க. நீங்க எல்லாம் போய் அந்த விக்கோட டூல்ஸ் திருடிட்டு வரணும். அதுல ஃபர்ஸ்ட் யார் கொண்டு வராங்களோ அவங்க தான் வின்னர். நல்லா இருக்கு. நானும் வரேன். ஓகே, இன்னும் என்ன வேடிக்கை? ஆரம்பிங்கப்பா. டேய் அண்ணா, சீக்கிரம் ஓடலாம். இருங்கடா, நானும் வரேன். டேய் நில்லுங்கடா. ஹலோ அரசரே, நீங்க தான் ஜெயிப்பீங்கல. நண்பர்களே, லஞ்ச் ஆரம்பிச்சிருச்சு. எப்ப பார்த்தாலும் நான் திங்கறதுலே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கியா நீ? அசிப்பா போடுறல, இப்ப மட்டும் போட முடியும். நசிக்கிறவன் நசிக்கி. இல்லடா, உனக்கு இதான் கதி. என் சுவையான கப்பு கேக்கு. இங்க வாடா தங்கம். ஏய் டப்ளு, போய் நம்ம ஒரு சின்ன சர்ப்ரைஸ் தரலாமா? உள்ள
போலாம் டீக்கி. இவனுக்கு உள்ள போய் எதுவுமே பண்ண மாட்டானுங்க. நாம உள்ள போனா மாட்டிக்குவோம். மாட்டினா தேவையில்லாம சண்டை போடணும். இப்ப வேணாப்பா, நான் சாப்பிட்றது தெரியலையா? இங்க இருந்து போங்கப்பா. மாட்டீங்களா? என்னடா இது, இங்கிட்டு யாரையும் காணோம். சரி, ஃப்ரீயா வர்றாவுக்கு எல்லாம் நம்ம பிரம்மதான். இங்க இருந்த கேட்க எங்கடா காணோம்? நான் இங்க தானே வச்சேன், எங்க போச்சு? என்ன இவ்வளவு நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க? நமக்கு என்ன கவலை, வேடிக்கை பார்க்கலாம். இங்க இருந்த சேர காணோம், டேபிளையும் காணோம். நேற்று நைட்டு சரியா தூங்காம வேற விட்டுட்டோம். அதான் பிரம்ம உச்சத்துக்கு போயிடுச்சு. பேசாம கொஞ்ச நேரம் போய் படுத்து தூங்குவோடா வீக்கு. பேக்குள்ளதான் இருக்கு. வட தம்பி போலாம். சரி, ஓகேடா. ஜெயிக்கி ஒழுங்கா விட்டு கொடுத்துரு. நாங்க ஜெயிச்சிட்டோம். நீ தோத்தாங்கோலி. நான் இன்னும் தோக்கலடா. நான் தான் ஜெயிப்பேன், நான் தான் ஜெயிப்பேன். விக்கோட கண்ணு. எஸ், அது மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சுனா சூப்பர். அப்புறம் வெற்றியாளர் பட்டமும் கிடைச்சிரும். சும்மா விட மாட்டேன்டா. சூப்பரான மேட்ரு. யார் என்னடா பண்றது இங்க? துப்பாக்கி சத்தம் அந்த விக்கோட வீட்ல இருந்து தானே வந்திருக்கு. அச்சச்சோ, சீக்கி இப்ப விக்கோட வீட்டுல தான்டா இருக்கான். பிரச்சனையில மாட்டிக்கிட்டானா? தம்பி சீக்கிரமா நம்ம போய் பார்க்கலாம். சரிடா. என்ன காப்பாத்துங்க, நீ காப்பாத்துங்க. விக்கி ரொம்ப மோசமானவன். என்னை விட்டுடு, தயவுசெய்து சொல்றது நிஜமாவாடா? இந்த இடத்துக்கு வந்து உன்னைய காப்பாத்துறதுக்கு யாரடா தம்பி இருக்காங்க? என்ன விட மாட்டியா? இந்த லாகத்துக்கு கிழங்குகளை தொந்தரவு பண்றாங்க. யாரோ என் வீட்டுக்குள்ள வந்து திருடி இருக்காங்க. அதை திருடுறது எல்லாமே நீதானே? ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. போய் சொன்னு வச்சுக்க. என்கிட்ட நீ உண்மையை சொல்ல மாட்டல. நீ மட்டும் இப்ப உண்மையை சொல்லலாம், அப்புறம் கதை அவ்வளவுதான்டா. உன்கிட்ட நான் இப்ப எவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இப்ப இத பாரு. கரடிகளா நீங்களா? நீக்கு உனக்கு ஒண்ணு ஆகலையே. உன்னை காப்பாத்த வந்துட்டோம். இதெல்லாம் என்னோட பொருட்களாச்சே. அதான பார்த்தா நீங்க தான் திருட்டு பசங்களாடா. அப்படின்னா குரங்கு இல்ல. கிட்ட வராதுக்கடா. என்ன பண்றது? நீங்க மட்டும் என் கிட்ட வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இந்த குரங்கு கதை முடிஞ்சிரும்டா. இல்ல இல்ல லோகர்விக், அப்படி பண்ணாத. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அந்த பயம் இருக்கட்டும்டா. சரி, இங்க பாருங்க, ஒழுங்கு மரியாதையா என் பொருள் எல்லாம் வச்சிருங்க. அவ்வளவுதானே? வச்சிருக்கோம். இப்போ நான் சொல்றேன் எல்லாத்தையும் நீங்க செய்வீங்கல்ல. உங்க ரெண்டு பேரையும் ஜூவுக்குடா வித்துறோம். எனக்கு அவங்க திரும்ப வந்திருக்காங்க. இந்த லாகர்விக்க ஒண்ணும் மடப்படக்கூடாது. சீக்கி நம்ம போக முடியாது. ஏன்னா சீக்கி இன்னமும் அங்கதான் இருக்கா. சரிடா. சீக்கி உனக்கு ஒண்ணு ஆகலையே சீக்கி. அந்த நேரத்துல அந்த கையில நான் அறுத்துட்டேன். அப்புறம் விக்கு மேல நான் குதிச்சு இவங்க எல்லாத்தையும் காப்பாத்திட்டேன். என்கிட்ட அடி வாங்க முடியாம அவன் கால்ல விழுந்துட்டான். அப்புறம் கதறன்னு கதறினான். இந்த அரசன் டீக்கு கிட்ட அவன் மன்னிப்பு கேட்டான். அப்புறம் அவன் மரம் வெட்டுறதுக்கான எல்லாரும் நொறுங்கிருச்சு. அதை போயிட்டான். இதுக்கப்புறம் காட்டில் உள்ள மரங்களை வெட்டவோ அழிக்கவோ முயற்சி பண்ண முடியாது. போட்டிக்கான முடிவை இப்ப நான் சொல்ல போறேன். இந்த போட்டியோட வெற்றியாளர் யாருன்னா அரசே, நீங்க அசத்திட்டீங்க. அற்புதம், கலக்குன்னு கலக்கிட்டீங்க. சீக்கி மட்டும் இந்த வாட்டி எதுவும் பண்ணாம இருந்திருந்தா லாகர்விக்கைகளை ஒரு வழி பண்ணிருப்பான். ஆமாடா, நான் சரியா சொன்னேன். என் பொருள் எல்லாமே இப்படி உடைஞ்சு போச்சு.
ஏ கரடிகளா, இதுக்காக நான் உங்களை விட மாட்டேன்டா. இந்த மரம் வெட்ட முடிஞ்சுறாப்பா. யாரா இடி அடிச்சது? ஹே விக், உன்னை மரம் வெட்ட நாங்க விட மாட்டோம். நீங்களா? உங்க கையை தூக்குங்கடா. அதெல்லாம் முடியாது. யாராச்சும் காப்பாத்துங்க. கரடிகளா, இப்படி பண்ணதுக்காக உங்களை சும்மா விட மாட்டேன்டா. இந்த காட்டை காப்பாத்துறது தான் கரடி சகோதரரோட வேலை. அந்த சமயத்துல மட்டும் நமக்கு பசிக்காம இருந்திருந்தா அந்த கரடிகள் ரெண்டுத்தையும் தொலைச்சு கட்டிடலாம். இப்போதைக்கு இது மட்டும் தான் இருக்கு. சரி, கொஞ்சம் மியூசிக்க கேட்போம். பூம்சக்கா பூம்சக்கா. டின்னர் ரெடி ஆயிடுத்து. ஆஹா, வாசனையே அள்ளுதே. கொஞ்சமா இருந்தாலும் அட்டகாசமா இருக்குது இல்ல? சிட்டி மோசமான பொல்யூஷன்ல இருக்குது. அத பத்தி தான் இப்ப நாம பேச போறோம். இந்த காலத்துல சிட்டில நிறைய வண்டிகள் ஆயிடுச்சு. என்னோட பசியை எடுக்கலாம்னு பாக்குறியாடா நீ? வெஜிடபிள் வளர்க்கறதுக்காக நச்சு உரங்களை பயன்படுத்துறாங்க. முட்டைகள் கூட பாதுகாப்பானது இல்ல. இதனாலதான் சிக்கன்ஸ் எல்லாத்தையும் ஜங்க் ஃபுட் நாம சொல்றோம். உன்னோட வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கியா? என்ன திக்கப்பட மாட்டியா நீ? சரி, பரவாயில்ல. அதான் கார்ன் இருக்குல்ல, ஜெனடிக்கா மாடிஃபை பண்ணப்பட்ட கார்ன்கள் தான் நச்சுத்தன்மை வாய்ந்தவை. சரி, பரவாயில்ல. அட்லீஸ்ட் இந்த கப்புல ரைஸ் ஆச்சும் இருக்கு. ஆனா ரைஸ் கூட பாத்தீங்கன்னா அது கூட நச்சுத்தன்மை வாய்ந்ததா இருக்கு. ஏன்னா அந்த ரைஸை விளைவிக்கிறதுக்கு ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் பயன்படுத்துறாங்க. அதனால சாப்பிடுறதுக்கு சேஃபான எந்த விஷயங்களும் இல்ல. இதெல்லாம் நான் இப்போ உனக்கு கேட்டனாடா. இத ஆன் பண்ணாமலே நாம இருந்திருக்கலாம். இதுக்கு இருக்கிற ஒரே சொல்யூஷன் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான். என்னது ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ்? எந்த ஒரு நச்சுத்தன்மை இல்லாம விளைவிக்கப்படுகிறது. இது பாதுகாப்பானது மட்டும் இல்ல, ஆரோக்கியமானதும் கூட. ஒரு ஆர்கானிக் ஃபார்மை உருவாக்கிடுவோம். சூப்பரா இருக்கு. அட்டகாசமான ஐடியா. டயர்டா இருக்கே. கஷ்டமான வேலையாச்சும் முடிச்சு வச்சோமே. இப்போ இந்த விதைகளை எடுத்து விதைக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நம்ம பொறுத்து இருந்து வேடிக்கை பார்க்கணும். நல்லா வளரு, ஸ்ட்ராங்கா வளரு. அப்பதான் எடியால தெம்பா நாள் முழுக்க சாப்பிட முடியும். அப்படா இந்த வேலையும் முடிஞ்சுது. கொஞ்சம் இரு, என்னத்தையும் மறந்துட்டனே. என்னது அது? இருக்கிறதுலயே முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு தேவைப்படுறது எப்பவுமே தொடர்ந்து வர்ற தண்ணி இருக்கிற இடமா. ஏன்னா அப்பதான் அது கெட்டு போகாம இருக்கும். தொடர்ந்து தண்ணி வர்றதுக்கு நான் எங்க போறது? அடடா, ஐடியா இருக்குல்ல. எழுந்துடா தம்பி. ஏய் டப்ளு, சத்தியமா நான் அதை பண்ணல. டேய், அங்க போறடா. அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தண்ணி அவன் கொண்டு போறான். அவன் மரம் வெட்டாத வரைக்கும் நமக்கு எதுக்குடா கவலை? இந்த தண்ணி போதுமா? நல்ல தண்ணிய குடிங்க. துளி குட்டி எவ்வளவு அழகா முளைச்சிருக்கு. சூப்பரு. என்னடா இது புழுவெல்லாம் இருக்கு? எதுக்கு இது வந்துச்சு? சரி, இருந்துட்டு போட்டோம். இந்த வாட்டி பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஆனா இது எல்லாத்தையுமே இந்த புழு சாப்பிட்டுச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? இங்க பாரு, என் வெஜிடபிள்ஸ் கிட்ட நீ வந்தா உடனே சுட்டு போச்சுக்கிடுவான். பாத்துக்க, இங்க இருந்து போயிடு. அப்பாடா, என்னோட வெஜிஸ் எல்லாத்தையும் நானே எடுத்து விட்டனே. அந்த லாகர் விக்க பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுடா. ஒருவேளை அவன் மரம் வெட்டுற வேலையை விட்டுட்டு போயிட்டானோ? இருக்கும். அப்படி நடந்தாலும் நல்லாதான் இருக்கும். ஃபார்மிங் பண்றோம், நிறைய நேரத்தை செலவழிச்சுட்டோம். இந்த மாசம் கோட்டாவை வேற நம்ம முடிக்கவே இல்லை. லாகர் விட்டு இந்த மாசம் கோட்டாவை முடிக்கலாம், உன் வேலை கிழிஞ்சுதுன்னு அவன் சொல்லுவான். ஃபார்மிங்கும் பண்ணல, மரத்தையும் வெட்டல, ஒன்றுத்தையும் பண்ண முடியலையே. இங்க எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குது? வந்துட்டாங்களா? நீங்க இல்லாத குறைதாண்டா எனக்கு. சொல்றத நீ கேட்கவே மாட்டல. ஒழுங்கா அந்த செயின் சாவை இங்க கொடுத்துடுறோம். தார முடியாதுடா. அதே நீ ரொம்ப தொலை பண்றீங்கடா. நில்லுங்கடா. இன்னைக்கு நான் உங்களை பிடிக்காம விடவே மாட்டேன்டா.
அச்சோ நம்ம வெஜிடபிள்ஸ்க்கு தண்ணியை ஊத்தணுமே. என்ன ஓடி போயிட்டோம்? என்னாச்சு அவனுக்கு? வட தம்பி, நாம அவன் பின்னாடி போய் பார்க்கலாம். சீக்கிரம் வட. நல்லா பெருசா ஸ்ட்ராங்கா வளருங்க, அப்பதான் என்னால நல்லா சாப்பிட முடியும். ஓ, வெஜ்ஜிஸ் அவன் வளர்த்துக்கிட்டு இருக்கானா? பார்க்கவே டேஸ்டா இருக்குல்லடா அண்ணா. அண்ணா, நாமளும் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வெஜிடபிள் கார்டன் வைக்கலாமாடா? வச்சிடுவோம். ஒரு வகையில இதுவும் நல்ல ஐடியா தான். சூப்பர். அட வீணா போனவங்களா. ஹலோ, என்னய்யா? நான் தான் உன்னோட பாஸ் பேசுறேன். இங்க பாரு, இந்த மாசம் கோட்டாவை முடிக்கிறதுக்கு உனக்கு என்ன கேடு? உன்னோட வேலையை விட்டு தூக்கணும்னு உனக்கு ஆசையா? கவலைப்படாதீங்க முதலாளி, மாசம் முடியறதுக்கு இன்னும் நாள் இருக்குல்ல. ஓ, இங்கிட்ட யாருமே இல்ல. ஈஸியா இருக்க போது பாரு இது. யாராது? என்ன சிரிக்கிறாங்க? அப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்னது என்னைய பார்த்து பண்றாங்களா இங்க? அற்புதம், இதுதான் நமக்கு வாய்ப்பு. என்னது? அந்த பிக்காதான் இருக்கணும். வாடா போலாம். சீக்கிரமா வாடா. இன்னொரு மரமும் விழுந்துருச்சு. இன்னும் 8 பட்டினா போதும். இவன் தான் தெரியும். நம்ம லேட்டா வந்துட்டோம். மரத்தை வெட்டுற சுகமே தனி சுகதாயா. லாகர் வேக், இனி என்னால பொறுக்க முடியாது. ஹேய் டப்ளூ, அவனை தாக்குடா. இப்ப என்ன பண்றது? போறடோ. எங்க காட்ட அழிக்காதடா. ஐயோ, அதுக்கு நாங்க உன்னை விட மாட்டோம். டேய் தம்பி, நம்மள ஒருத்தர் இந்த காட்டை பாதுகாக்கணும். இங்க பாரு, நான் போய் ஃபார்மிங் பண்றேன். அந்த லாகர் விக்கு மேல நீ ஒரு கண்ணு வச்சுக்க, சரியா? ஓகேடா. இல்ல, எல்லாத்துலயும் புழுகளா இருக்கு. இது எப்படா இங்க வந்துச்சு? என்னோட கார்டன் மொத்தமா போச்சு. என்னால எதுவும் செய்ய முடியலையே. என்னால எந்த வேலையும் உருப்படியா பண்ண முடியல. பேசாம இதை அப்படியே விட்டுடுவோமா? கரடிகளும் கார்டனை வச்சிருக்காங்க இல்ல? ஐயா, செஞ்சிருவோம். அடே விக்கு, நீ பெரிய புத்திசாலிடா. அட, இதை எடுப்போம். நாமளா ஃபார்மிங் பண்றதை விட இது ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? நீ வேணா பாரு தம்பி, அந்த வெஜ்ஜஸ்லாம் சீக்கிரமாவே வளர்ந்துரும். வந்துரு. டேய், நம்ம பொருள் எல்லாம் திருடுறோம். அவனை விடக்கூடாதுடா. வந்துரு. அடச்சாக், யாரா அடிச்சது? நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கடா. தப்பெல்லாம் எதுவும் பண்ணலடா. லாகர் வேக், தப்பிச்சு போயிடலாம் நினைச்சாடா நீ? இங்க பாருங்கப்பா, ப்ளீஸ், நான் எதுவுமே பண்ணலப்பா. என்னோட கார்டன்ல புழுக்கள் எல்லாம் வந்துருச்சு. நம்புங்க ஐயா, நான் தெம்பா ஏதாச்சும் சாப்பிடலாம் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். இவனை பார்த்தா பாவமா தான் இருக்கு. சரி, கவலைப்படாது. இந்த வாங்கிக்க, இத நீயே எடுத்துக்கோ. இங்க வளர்ந்ததுல இதுதான் பெரிய வெஜிடபிள்ஸ். இத பத்திரப்படுத்த தான் நான் எடுத்து வச்சிருந்தேன். நல்லா இருக்கு தம்பி. அந்த ஒரு கேபேஜ் மட்டும் எப்படா அவ்வளவு பெருசா வளர்ந்துச்சு? அதுவா, நான் வீட்லயே உருவாக்குன ஸ்பெஷல் ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணேன். ஆனா என்ன, அது ஒண்ணுக்கு தான் பத்துனுச்சு.
ஆஹா இதோட ஸ்மெல் ரொம்ப அற்புதமா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. அடடா அப்படி போடு. அச்சோ இந்த மரம் நல்லா இருக்கு. சரி இதை விட்டு போ. அச்சோ எடிய விடுங்கடா. இதுக்கு மேலேயும் அந்த கரடிகளோட சும்மா விட்டு வைக்கவே மாட்டேன்டா. நாளைக்கு மட்டும் விடியட்டும். அந்த கரடிகளுக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன். என்னடா இது இந்த மரம் இவ்வளவு பெருசா அழகா இருக்கு. பென்சில் எடுத்து உடனே இதுல மார்க்கிங்க போடுறான். இத போட்டோம்னா போதும். ஓலையே காணுமே. எங்க போயிருப்பான்னு தெரியலையே. உனக்கு ஏதாவது தெரியுமாடா? என்னடா யோசிக்கிற? ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பானோ? அப்ப வீட்டுல வச்சு அவன் கதையை முடிச்சிடலாம். ஓகே டேய் தம்பி, உன் எக்ஸைட்மெண்ட் எனக்கு பிடிச்சிருக்குடா. ஓ இங்க போடுறான்னா இந்த கோடு தான் எல்லாமே தெரியுமா? ஆமாடா சரியா சொன்ன. எனக்கும் தான். சரி நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நம்ம நாளைக்கு வந்து தேடி பார்க்கலாம். சரியா? இல்லடா அண்ணா இப்பவே முடிச்சிடலாம். அங்க நிலவ பாரு. முழு நிலவு அன்னைக்கு நைட்டு அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் காட்டுக்குள்ள நடக்கும். தெரியாதாடா? நிஜமாவா சொல்ற? வாடா வீட்டுக்கு போலாம். சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இந்த கரடிகளால நம்மளுடைய வாழ்க்கை நாசமா போகுது. சல்லு பைசா கூட சம்பாதிக்கவே முடியல. பசி வேற வயித்த கிள்ளுது. பிக் சார் உங்களுக்கு ஒரு டெலிவரி வந்திருக்கு. என்னது டெலிவரியா? இந்த நேரத்துல என்னவா இருக்கும்? என்னதுடா இது? 3 கேக்கா? அப்படி போடுறா. திருவிழா நேரம் வந்துருச்சு இல்ல? பாஜு ரொம்ப தங்கமானவரா இருக்காரு. நமக்காக 3 கேக்கெல்லாம் அனுப்பியிருக்காரு. இது 30 வருஷத்துக்கு நல்லா இருக்குமா? அப்படி போடு. ரேடியோ ஸ்டோரிக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிற. ஸ்கைலாண்டனை எதுக்காக கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? மாடர்ன் டைம்ஸ்ல ஸ்கைலாண்டை ஏற்றி பறக்க விட்டா மக்கள் சந்தோஷப்படுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஆனா போர் நடக்கும்போது அந்த சமயத்துல இருந்த 3 ராஜ்யமுமே இன்னொரு ராஜ்யத்தை சுத்தி வளைச்சிருச்சு. அந்த சமயத்துல உதவி கேட்கணுன்றதுக்காக ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணி இது எவ்வளவு அழகா இருக்கு. ஏதோ அமானுஷம்னு சொன்னா அதுதான் இது எல்லாமே. என்ன தம்பி எல்லாத்தையுமே நம்பிடுவடா நீ? அங்க பாடுறா, அதெல்லாம் வெறும் விளக்குகள்டா. என்ன? நல்லா பாருடா. அதுல ஏதோ ஒண்ணு சரியில்லாத மாதிரி இருக்கு. ஆமா அதெல்லாம் என்னது? பார்க்கவே கஷ்டமா இருக்கு. அது என்னது? தேங்காவாடா? பழம் மாதிரியும் இருக்கு. அது கேட்டியோ? நான் பிடிச்சிட்டேன். இது தேங்காடா அண்ணா. இதோட இன்னமும் அதிகமா பண்ணணும்னு நினைக்கிறேன். அடே ஆரடிகளா இருங்கடா. இன்னைக்கு விளையாட்டு ஆரம்பிப்போமா? ஜாக்கிரதா தம்பி. என்ன நடக்குது இங்க? இது போதுமாடா. இனிமேலாவது தொந்தரவு பண்ணாம இருக்கடா. அப்புறம் என்ன? இன்னும் ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் ஆடி பார்த்துருவோம். இதை வச்சு அந்த கரடிகளோட கதையை நம்ம முடிச்சிருவோம். டேய் தம்பி எழுந்துடுறா. டப்ளு திரும்பவுமா? இது இரும்பு மாதிரி இருக்கே. அச்சோ. பழங்கள்லாம் எங்கடா போச்சு? என்ன திடீர்னு இரும்பு சாமானா நம்மள தாக்குது? அந்த விளக்கு நல்ல காரணம். வட நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். அந்த விக்கி ஏதோ பழைய மடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏன்டா ஸ்லோவா போற? வேகமா போ. அப்ப நீ கீழே இறங்கி ஓடி வரலாம்ல? தலை சுத்துதுடா. ஓடுனா விழுந்துருவேன். போங்க.
இதுக்கப்புறமாவது இந்த விக்கு கிட்ட வம்பு வச்சுக்காதீங்கடா. இனிமே அவங்க தொல்லை நமக்கு இருக்காது. அப்பாடா, அதே மாதிரி நம்ம வேலையும் நம்ம நிம்மதியா பார்க்கலாம். ஆஹா, இதை சொன்னா பாசி நம்ப மாட்டாரே. அப்புறம் இந்த மாச கோட்டாவையும் நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். கொல்ல பண்றதுக்கு தான் அந்த கரடிக இல்ல. அப்புறம் என்ன வேலையை ஆரம்பிடா விக்கு. பயமா இருக்கு. அண்ணா, உனக்கு அந்த வாசனை வருதாடா? இரு, காடு பத்திக்கிட்டு எரியுதுடா. நான் எப்படி இதை தடுக்கிறது? இந்த தண்ணியை ஊத்தி தாண்டா அணைக்க முடியும். ஆனா நதி ரொம்ப தூரமா இருக்கே, என்னடா பண்றது? ஆமால, யோசி. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ இப்படி பண்றதால நெருப்பு வேகமா தான் எரியுது. இரு, நான் யோசிச்சு ஏதாவது பண்றேன். ஐடியா கிடைச்சிருச்சு. இதுவும் வேலைக்கு ஆகல. பாத்தியாடா, நான் நெருப்பு அணைச்சிட்டேன். சூப்பரா தம்பி, இப்ப இதே மாதிரி பண்ணுவோம். சரிடா. அடடடடடா, அப்புறம் என்ன? ஆமா, நம்ம மார்க் பண்ண ட்ரீ எங்க? ஆட இங்கிட்டு இருக்கு. அடடா, ஆரம்பிடா. அந்த கரடிகளோட தொல்லை இல்லாம நான் வேலை பார்க்கறதுனால கூடிய சீக்கிரமே பெரிய பணக்காரனாக போறேன். என்னது எரியுது? சரி தம்பி, வாடா போலாம். எல்லாத்தையும் அணைக்கணும்ல. அச்சோ, இப்ப என்னடா பண்றது? நீங்க என்ன பண்ற? அசையாதீங்கடா. அச்சோ, வழியை விட்டு போங்கடா. போச்சு, எல்லாமே போச்சு. இந்த நெருப்பெல்லாம் எப்படியாவது அடைச்சாகணுமே, இல்லடா எல்லாமே எரிஞ்சு சாம்பலாகிறதோட என்னோட வேலைக்கு போயிடுமே. இது வேலைக்கு ஆகல. யோசிடா, இது வித்தியாசமா இருக்கே. எரியுதே. அடுத்து என்ன பண்ணணும்? சரிடா. என்ன பண்ற நீ? ப்ளீஸ்டா, இதை மட்டும் அடைச்சு கொண்டுருக்கடா. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஆரம்பிடா. நல்ல வேலை, அணைஞ்சு போச்சுரா. அணைஞ்சிருச்சுலடா. அச்சோ, திரும்பவும் பத்திக்கிச்சே. அடே, இதை அடைச்சிருக்கடா, அடைக்கடா. எக்ஸ்டிங்யூஷர் கையில இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். சரி, ஆரம்பிக்கடா. அச்சோ, நம்ம இந்த நெருப்புல மாட்டிக்கிட்டோம்டா. இந்த நெருப்பு எப்படிதான் இவ்வளவு அதிகமாச்சு? சரி, இந்த இடத்துல இருந்து நாம எப்படியா தப்பிச்சு போறது? மாட்டிக்கிட்டோம்டா. அண்ணா, அங்க மேல பாரு. அடடா, இது எல்லாமே என்னோட தப்புதான். இல்ல, வேண்டாம், என்ன மட்டும் எதுவும் செஞ்சிடாதீங்க, வேண்டாம். எல்லாமே என்ன பண்ண போறாங்க தெரியல. இடி இடிக்குதுடா, எனக்கு பயமா இருக்குடா அண்ணா. எல்லாம் முடிஞ்சது. அப்படியோ? ஐயா, மழை பெய்யுதுடா அண்ணா. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டோம்டா. இதை யாரா என் தலையில கொண்டு வந்து கவுத்தது? ஒழுங்கா போயிடு. இனிமேல் அந்த மலைக்கு பக்கமே போக மாட்டேன். போயிடு. கொஞ்சம் விட்டு தோடே எரிஞ்சு போயிருக்கட்டும். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. எதுவா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாமே.